ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோமிங் வித் எலி. இன்றைக்கி நாம் மைதா மாவில் இன்னொரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். கோதுமை பிஸ்கெட் ஸ்வீட் போட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஹோமிங் வித் எலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷனோடு சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இப்போ கோதுமை பிஸ்கெட் செய்ய 1/2 கப் சீனி எடுத்திருக்கேன். அந்த 1/2 கப் சீனியை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் சாப்பிடும்போது மனம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். பாருங்கள், சீனியை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அது கூட 2 கப் மைதா சேர்க்க போகிறேன். 1/2 கப் சீனிக்கு 2 கப் மைதா நான் போட்டிருக்கேன். இது சீனி இனிப்பு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஜாஸ்தியாக இனிப்பு போடணுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் பேக்கிங் சோடா போடுறேன். பேக்கிங் சோடா ஆப்ஷன் தான். இது போட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும், அவ்வளோதான். இப்போது கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சமாக போட்டால் போதுமானது. அந்த இனிப்பு சுவையை கொஞ்சம் நம்மளுக்கு கூடுதலாக காட்டும். அதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா போடாமல் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். பேக்கிங் சோடா போட்டோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாக இருக்கும்போதே நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் அந்த சால்ட்டு பேக்கிங் சோடாலாம் எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் வரும். இப்போ அது கூட 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே சமயம் மாவு கையில் ஒட்டாமல் நல்லாயிருக்கும். இப்போ செய்யும்போது அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா மாவோடையும் படும்படியாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைய ஆரம்பிக்கலாம். நான் தண்ணி சேர்க்காமல் ஃபுல்லாகவே பால் தான் சேர்த்து பிசைய போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். நம்ம மொத்தமாக உள்ளே ஊற்றிட்டோன்னா அந்த தண்ணி பால் அதிகமாகி பிசுன்னு கையில் ரொம்ப ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா டைட்டாக பசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு ஓரளவு டைட்டாக தான் இருக்கும். நல்லா பசைஞ்சிடலாம். நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பசைகிறோமோ அதே மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துடலாம். பசைய கையில் ஒட்டாது. நம்ம ஒட்டின மாவும் கூட ஓகே ஆகிடும். பாருங்கள், நல்லா பசைஞ்சிட்டா. ஆனால் ரேஷியோ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு 15 மினிட்ஸுக்கு மூடி வச்சிடலாம். அந்த 15 மினிட்ஸ் நம்ம வைக்கிறதுனால அந்த மாவு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் ஆகும். இப்போ எடுத்து இன்னும் கொஞ்சம் பசைஞ்சுக்கணும். நான் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பசையும் போது நல்லா சாஃப்டாகிடும். கையிலலாம் சுத்தமாக ஒட்டாது. இப்போ நான் 2 கப் மைதா பசைஞ்சதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அது 2 பங்காக பிரிச்சுக்கிறேன். இருக்க மாவை 2 பங்காக பிரிச்சுட்டு 2ஐயும் தனித்தனியாக தேய்க்க போகிறேன். நீங்கள் கீழே ஒர்க்கிங் ஏரியா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே பெருசாக ஒரே இதுவாக தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த சப்பாத்தி தேய்க்கிற கட்டையிலே வச்சு தேய்க்கிறதுனால 2 பங்காக பிரிச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு 1 பங்கை வச்சு தேய்க்கிறேன். இப்போ இதை நல்லா விரித்து விட்டுக்கலாம். ஓரளவு திக்காகவே இருக்கட்டும், ரொம்ப மெல்லுசாக வேண்டாம். அதுக்காக ரொம்ப தடிமனாகவும் வேணாம். மீடியம் சைஸில் ஒரு 2 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்க மாதிரி நல்லா விரித்து விட்டாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா இதை ஒரு நைஃப் வச்சு இல்லை ஒரு பீஸா கட்டர் வச்சு ஏதோ ஒன்று வச்சு நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எல்லாமே ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை ஏதாவது அச்சு இருந்துச்சுன்னா கூட அந்த அச்சை வச்சு இப்படி அழுத்தி கூட நீங்கள் அதே ஷேப்புக்கு எடுத்துக்கலாம். ஸ்டார் மாதிரியோ ஹார்ட் மாதிரியோ அப்படி கூட எடுத்துக்கலாம். நான் ஈவனாக எல்லாமே பாதி போட்டுட்டு ஸ்கொயர் ஷேப்பில் தான் எடுக்க போகிறேன்.
ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இதை செய்து ஒரு டப்பாவில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோன்னா அது வாட்டில் இருக்கும், கெட்டு போகாது, சீக்கிரமாக கெட்டு போகாது. பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேனில் ஆயில் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சோல மாவு எடுத்து போட்டிங்கன்னா டக்குன்னு மேலே எலும்பி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம செய்து வச்சுருக்க இந்த மைதா பிஸ்கெட்லாம் உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் போடுங்க. போட்டுட்டு ஒரு சின்ன கம்பி வச்சு இல்லை கரண்டி வச்சு லைட்டாக தள்ளி விட்டுட்டோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. தீஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தீயை வந்து நம்ம குறைச்சி வச்சுக்கலாம். பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறதுனால இந்த மாவு வந்து கொஞ்சம் உப்பிட்டு வரும், உள்ளே நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மாதிரியே மீதி இருக்க கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா மாவையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், கோதுமை பிஸ்கெட் ரெடி. நீங்களும் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.